ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த விஷயத்தில் எதுவும் மாமா வீட்டில் பேசிக்க வேணாங்க. அவங்க செய்கிறது செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அது நமக்கு தேவையில்லாது. அதை நம்ம இனிமேல் பேசி எந்த ஒரு இதையும் நம்ம இது பண்ணிக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கலை. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் யோசித்து பேசணும்ல. அது பேசாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குல்ல அப்படின்னோடனே, விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க, அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க எதையும் யோசித்து பண்ணுறவங்க கிடையாது. உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க இப்போ நல்லா பேசுவாங்க, பேச மாட்டாங்க சில டைமு. அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம என்னத்தை பேச சொல்கிறீங்க? நம்ம அதெல்லாம் பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கோங்க. நீங்கள் இனிமேல் அவங்கக்கிட்ட அந்த பணத்தை பற்றி இதை பற்றி எந்த விஷயத்தை பற்றியும் இனிமேல் சொல்லிக்காமல் இருக்கிறதே நல்லதுங்க அப்படின்னோடனே, சரி சரி நான் எதுவும் சொல்லிக்கலை, நீ விடு, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு ஒரு 2-3 டேஸ் ஆணுச்சு. ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஊருக்கு கிளம்பி போனோம். அப்போ எங்கள் மாமாவோட ஒய்ஃப் கேட்டாங்க, என்ன சசி இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் என்னமோ குறை சொன்னாராம் அவங்க மாமியார்கிட்ட அப்படின்னோடனே, அதெல்லாம் அவர் எதார்த்தமாக தான் மாமி சொன்னார். ஆனால் அதை 1க்கு 2ஆக இவங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஒரு செய்தி சொன்னோன்னா அதை 1க்கு 2ஆக சொல்லி விட்றாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இவருக்கு தெரியலை, இவர் எதார்த்தமாக சொல்ல போயிருக்காரு. அதை அவங்க 1, 2 சேர்த்து சொல்லி விட்டாங்க மாமாக்கிட்ட அப்படின்னோடனே, அவர் கூட கவலைப்பட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி மாப்பிள்ளையே நம்மளை பற்றி இவ்வளோ குறை அவள்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னோடனே, குறையா சொல்லலை, அவங்க ஏதோ பேசியிருப்பாங்க போல இருக்குது. அதுக்கு இது மாதிரி விற்கிறப்ப எங்கள்கிட்ட சொன்னால் என்ன பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அவ்வளோதானே தவிர மற்றபடி இவங்க இது பண்ணணுங்கிற நோக்கம்லாம் கிடையாதுடா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை இது பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம், தான் நல்லது அப்படின்னோடனே, சரி இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம காம்ப்ளிமெண்டடாக போனால் என்ன, அதுக்காக நம்ம இந்த விஷயத்த விட்டுருவோமா அப்படின்னோடனே, விடலாம் வேண்டாம், நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது சரியாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் எதையும் செய்ய முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி தான் வந்தாகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படி இல்லாட்டா நம்ம எதுவுமே செய்ய முடியாது இப்போ இருக்கிற நிலமையில அப்படின்னோடனே, சரி ஏதோ சொல்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கு என்ன மனசு கேட்குதோ அதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்த நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த விஷயத்த நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த இது பண்ணிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் நீங்கள் அதை பற்றி யோசித்து ரொம்ப மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எதாக இருந்தாலும் இப்போது இருக்கிற நிலமைய புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததை யோசித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம்